அடுத்த 75 வருஷத்துக்கு நம்ம என்ன ஆகணும் நினச்சி சிந்திக்கு பார்க்கும்போது அதுக்கான சைடு எஃபெக்ட் வருது. பெண்கள் வந்து தாய்மை அடைஞ்சிடுறாங்க. அந்த தாய்மை அடையும் போது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்ன நினைக்கிறோம், படிக்க முடியாது. அப்புறம் குழந்தைகளோடு கல்வி, எதிர்காலம், பொருளாதாரம் இதையெல்லாம் நினச்சிட்டே மீதி இருக்கிற 50 ஆண்டுகள் அப்படியே கடந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா படிப்பு இல்லை, வேலை, சரியான வேலை இல்லை. இந்த மாதிரியான நிலைமை தான் நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நானும் அதே ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்தேன். அந்த படிக்கிற டைமில் படிக்காமல் உடம்பு என்ன இதாகுதோ, அந்த மனசு மைண்டு வேறு மாதிரி இருக்கும், உடம்பு வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது தான் நிஜம், நான் வெளியில் இப்போ பார்க்குறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம வேறு யாராவது சொல்கிறது வந்து நம்மளுக்கு அது சரியாகவே படாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நானும் வந்தேன் கடைசியில். ஆனால் எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு செகண்ட் பாயிண்ட் இருந்தது. நல்ல நான் அதை சுதாரிச்சுட்டு லைஃப்பில் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தேன்.